என் நெஞ்சில் குடியிருக்கும் திருச்சி பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க போல. இந்த சீக்கிரம் முடிச்சிடுறேன். கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சா? கேஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா? இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இந்த ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரேஷன்ல உளுந்தம்பருப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு. அதனால அவரை மாதிரி நாங்க பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டோம். மக்களுடைய தேவைகள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம செயல்படுவோம். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருமே தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்து எங்க வேணாலும், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியா இல்ல, அதை சரிப்படுத்தணும்னு சொன்னோம். உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சில அறிவாளிங்க கேட்டாங்க. அந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுனால தான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு அவசரத்துக்கு ஒரு காட்டு பக்கம் ஒதுங்கினாங்க. என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாததான் காரணம். அதனால என்னுடைய தாய்மார்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், நம்ம திருச்சிக்கே வருவோம். இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி
கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பறிச்ச இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? நகராட்சி துறையில மட்டுமே 1000 கோடிக்கு மேல ஊழல்னா, அப்ப மத்த துறையில எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, தலையெல்லாம் சுத்தி போயிடும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ்டி, அதை பத்தி அவங்க வாயை திறக்கலைங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு 2000 பேருக்கு மேல அந்த வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 5 பேருக்கு. 2000 எங்க, 5 எங்க? அதனால இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இது மாதிரி லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னாங்க. அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இதனால ஒரு யூஸுமே கிடையாது. யூஸ்லெஸ் கவர்மெண்ட் இது. அது மாதிரி 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சிய நாம கொடுப்போம்ங்க. 100% நீங்க இந்த விஜய நம்பலாமுங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்? அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமா ஒண்ணு நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கணும். இந்த எலெக்ஷன்ல திமுக ஏலத்தில் எடுத்திருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணியோட சேர்ந்து, அப்புறம் நாம ஏற்கனவே சொன்னோமே அந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோடும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னா சேர்ந்துகிட்டு நம்மள உங்க விஜய எப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன், அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் கேட்கிறேன், உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். அவங்க கொள்ளையடிக்க இதுவரைக்கும் எப்படி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த காங்கிரஸ்ல இருக்கிற சிலரை கையில பணப்பையில போட்டுக்கிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்த ஒரு நேரடி பாதி கதர் கூட்டணி, அப்புறம் இந்த மற்றும் பலர் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோட டெல்லி ஓனரோட ஒரு கொள்ளைப்புற கள்ள கூட்டணி, அதாவது பாதி காவி கூட்டணி. கொள்கை கொள்கைன்னு ஏமாத்துறாங்க. அதனால இந்த திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. 2 பேரும் வேற வேற கூட்டணி எல்லாம் கிடையாது, ஒரே கூட்டணி தான். 2 பேரையும் நம்பாதீங்க. இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அந்த மற்றும் பலருக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வரப்போற தேர்தலில் டிவிகேக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் பல வருஷத்துக்கு தமிழ்நாடு சூப்பரா இருக்கும். அப்புறம் நான் ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது என்னுடைய கடமை.
ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் பண்ண சொல்லியே ஆகணும். ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளியூர்ல இருந்து இங்க திருச்சியில இருக்கீங்கன்னா என்னடா ஊருக்கு போய் ஓட்டு போடணுமேன்ட்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க. இப்பவே அட்வான்ஸ் அவங்களோட டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். இங்க தேங்க்யூ. இங்க திருச்சி இந்த எல்லா தொகுதியிலும் நம்மளுடைய நண்பர்களை, நம்மளுடைய தோழர்களை வேட்பாளர்களா அன்னைக்கு அறிவிச்சேன், நான் நிப்பாட்டி இருக்கேன். அவங்க வேற, நான் வேறன்னு தயவு செஞ்சு பிரிச்சு பாத்துறாதீங்க. அவங்க எல்லாரையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். நான் தன்னந்தனியாளு, நீ ஏளனமா பாரு. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு. நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வர. விசில் அடிக்க ரெடியா? கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.